ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் 35 வயசில் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே 35 வயசுக்கு அப்புறமா நம்மளோட தசையோட வலிமை குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. முதுமைன்றது உடலை பல வழிகளில் பாதிக்குதுன்னே சொல்லலாம். ஒரு தனிநபரோட உடலோட செயல்திறன் குறையறதுக்கும் ஆரம்பிக்கும். குறிப்பாக 35 வயசுக்கு மேலே தசையில் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உடற்பயிற்சி செய்யும்போது இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயமாக எடுத்தாகணும். முதலாவது அதிகப்படியான உடற்பயிற்சி. 35 வயசுக்கு அப்புறமா உடலோட மீட்கும் திறன் குறைய ஆரம்பிக்குது. அதனால் அதிகமான உடற்பயிற்சின்றது உடலில் காயத்தை கூட ஏற்படுத்தலாம். வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் உடற்பயிற்சி செய்கிறது அளவானது. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் குறைஞ்சபட்சம் 45 நிமிஷங்களாக குறைச்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெஸ்ட்ன்றது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓய்வெடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இது உங்களோட தசைகளை தளர்த்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எந்த வகையான காயங்கள்லேருந்தும் உங்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக நிறைய தண்ணி குடிங்க. உடற்பயிற்சியின் போது உடலில் வேர்க்க ஆரம்பிக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகளில் போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுன்றது நீரிழப்பு மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடும். அதனால் உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்கிறதுக்கு மறக்காதீங்க. அதே மாதிரி அதிகப்படியான உடற்பயிற்சிகளையும் செய்யாதீங்க. 35 வயசை தாண்டிடுச்சுனாலே மூட்டுகளில் அதிகமான அழுத்தத்தை தவிர்க்கணும். ஓட்டம் பயிற்சி, அப்புறம் குதிக்கிறது, நிறைய பலுவை தூக்கி செய்யக்கூடிய பயிற்சிகளை கட்டாயமாக நீங்கள் குறைச்சாகணும். அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு பதிலாக நீச்சல், சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங்கு, யோகா இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ 35 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.